ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யார் எலிஜிபிள், எப்போ பிறந்ததுலேருந்து எலிஜிபிள், எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்க எல்லாமே எலிஜிபிளுங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 755 கோடி ஒதுக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஜூன்லேருந்து பிறந்த எல்லா குழந்தைக்குமே இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் சொல்லியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். கிராம் எவ்வளோ டெலிவரி ஆகுது இயர்லி, அதுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டோட்டல் காஸ்ட்டும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தெந்த ஹாஸ்பிட்டல் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்லேயே நான் உங்களுக்கு தரேன். இதே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் செக் பண்ணி பார்த்திங்கனாலும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுங்கிற டீட்டெயில் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது முக்கியமாக இது என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும், நிரந்தரமாக இங்கே வசிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.